MSP Infotainment. இது உங்க சேனல். This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. Now it's available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click the below link and install the application. Stop worrying and start buying. Hi MSP families. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை தீபம் சீசன் 1ஓட கேரக்டர்ஸ் பற்றி தான். தீபாவை வந்தவங்க அர்த்திகா. இவங்க 2023ஆம் ஆண்டு வெளிவந்த பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே டெலிவிஷனில் தான் டெலிகாஸ்ட் ஆச்சு. அதே வருஷத்தில் தி இவன் அப்படிங்கிற படத்துலையும் இவங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. கார்த்திகா வந்தவங்க கார்த்திக் ராஜ். இவங்க 2017ஆம் ஆண்டு வெளிவந்த 465 அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. கார்த்திகோட அப்பா அருணாச்சலமாக வந்தவங்க மது மோகன். இவங்க 1995ஆம் ஆண்டு வெளிவந்த மழையேது முன்பே அப்படிங்கிற மலையாள படத்தில் நடிச்சிருக்காங்க. கார்த்தியோட அம்மா அபிராமியாக வந்தவங்க மீரா கிருஷ்ணன். இவங்க 2003ஆம் ஆண்டு வெளிவந்த மார்க்கம் அப்படிங்கிற மலையாள படத்தில் நடிச்சிருக்காங்க. தீபாவோட அம்மா ஜானகியாக வந்தவங்க தமிழ்ச்செல்வி. இவங்க 2013ஆம் ஆண்டு வெளிவந்த குட்டிப்புலி அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன ரோல் மூலியமாக அறிமுகமாகி 2014ஆம் ஆண்டு வெளிவந்த மெட்ராஸ் அப்படிங்கிற படத்தில் ஹீரோயினோட அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. தீபாவோட அப்பா தர்மலிங்கமாக வந்தவங்க ராஜேஷ். இவங்க 1974ஆம் ஆண்டு வெளிவந்த அவள் ஒரு தொடர்கதை அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார். 1979ஆம் ஆண்டு வெளிவந்த கன்னி பருவத்திலே அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். கார்த்தியோட ஃபர்ஸ்ட் ஆனந்தா வந்தவங்க நிமேஷ் சாகர். இவங்க 2022ஆம் ஆண்டு வெளிவந்த முதலா மிலிதா அப்படிங்கிற கன்னட மூவியில் நடிச்சிருப்பார். கார்த்தியோட 2வது அண்ணியா 3 பேர் நடிச்சிருப்பாங்க. அதில் செகண்ட் டைமாக வந்தவங்க சுபா ரக்ஷா. இவங்க 2016ஆம் ஆண்டு வெளிவந்த பல்லாரி தர்பார் அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன ரோல் மூலியமாக அறிமுகமாகி 2018ஆம் ஆண்டு வெளிவந்த ஆப்பிள் கேக் அப்படிங்கிற கன்னட மூவியில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருப்பாங்க. தீபாக்கும் கார்த்திக்கும் மேரேஜாக காரணமாக இருந்த சிவாவாக வந்தவங்க தினேஷ் கோபாலசாமி. இவங்க 2014ஆம் ஆண்டு வெளிவந்த திருமணம் என்னும் நிக்கா அப்படிங்கிற படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. சிவாவோட அசிஸ்டண்ட்டாக வந்தவங்க ராஜு. இவங்க அது இது எது ஃபேமஸான திவாகர். இவங்க 2015ஆம் ஆண்டு வெளிவந்த காக்கி சட்டை படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. பல்லவியோட அம்மா ராஜஸ்ரீயாக வந்தவங்க விசித்ரா. இவங்க 1991ஆம் ஆண்டு வெளிவந்த பொற்கொடி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க. பட் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. 1992ஆம் ஆண்டு வெளிவந்த அவள் ஒரு வசந்தம் அப்படிங்கிற படத்துலையும் அதே வருடம் வெளிவந்த சின்னதாயி அப்படிங்கிற படத்துலையும் ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் எதுன்னு பார்த்தோம்னா 1992ஆம் ஆண்டு வெளிவந்த தலைவாசல் அப்படிங்கிற படம் தான் அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்தது. கார்த்தி வீட்டில் ஃபஸ்ட்டு குக்காக வந்தவங்க ஷர்மிளா தாப்பா. இவங்க 2014ஆம் ஆண்டு வெளிவந்த கப்பல் அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன ரோல் மூலியமாக அறிமுகமாகி 2015ஆம் ஆண்டு சகலகலா வல்லவன், வேதாளம் இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான படத்தில் நடிச்சிருக்காங்க. 2019ஆம் ஆண்டு விஸ்வாசம் படத்தில் நயன்தாராவோட ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாங்க. துங்காவாக வந்தவங்க பாண்டி ரவி. இவர் 1999ஆம் ஆண்டு வெளிவந்த ஜோடி படத்தில் ஒரு சின்ன ரிப்போர்ட்டர் ரோல் பண்ணியிருப்பார். 2000ஆம் ஆண்டு வெளிவந்த அலைப்பாயுதே அப்படிங்கிற படத்தில் போலீஸாக வந்திருப்பாங்க. பட் இவருக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு வெளிவந்த தீனா அப்படிங்கிற படத்தில் எம்எல்ஏவோட அடியாளாக வந்திருப்பார். அது மட்டும் இல்லை, கில்லி, காக்க கக்க, சிட்டிசன், ரமணா, கன்னத்தில் முத்தமிட்டால், பூஜை, ஜில்லா இந்த மாதிரி எக்கச்சக்க படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் மோஸ்ட்லி போலீஸ் ரோல் தான் நடிச்சிருப்பார். இந்த சீரியலில் வந்த இன்னும் சில கேரக்டர்ஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு கார்த்திக் தீபா பேர் பிடிச்சிருக்கா இல்லை இப்போ வர கார்த்திக் ரேவதி பேர் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.